Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. லவ்லி ஆரி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம க்ரோசட் பற்றி படிக்க போகிறோம். க்ரோசட்டில் போன பதிவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணி செயின் ஸ்டிச் எப்படிங்கிறத போட்டோம். அந்த செயின் ஸ்டிச் முடிச்சுட்டு அடுத்து நம்ம நார்மலாக போட வேண்டியதை இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ செயின் ஸ்டிச்சு ஃபுல்லாக போட்டிருக்கோம். போட்டு முடிச்சுட்டு இந்த எண்டுக்கு வந்துடுறோம். நம்ம ஒவ்வொரு போடும்போதும் இது அடிப்பகுதிக்கு இந்த செயின் ஸ்டிச்சுக்கு அடுத்து போடுறது தான் பெரும்பாலும் போடுற மாதிரி இருக்கும். இதை பேசிக்காக நீங்கள் படிக்க வேண்டியது. இப்போ இதில் முடித்த உடனே டேர்ன் பண்ண போகிறோம். டேர்ன் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், இப்போ இந்த கடைசியாக முடித்து அந்த இது இருக்கிறத பக்கத்தில் அடுத்து இந்த நம்ம வச்சுருக்கிற இதுக்கு அடுத்து எந்த செயின் இருக்கோ அந்த இதில் ஒரு துவாரம் இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ளே நம்ம உள்ள ஊசியை விட்டு அப்புறம் இந்த நூலை எப்பயும் போல் பிடிச்சி இழுக்கணும். அவ்வளோதான். நம்ம நார்மலாக சும்மா அந்த ரவுண்டு இருக்கும், அந்த இதில் உள்ளே விட்டு எடுப்போம். இது எடுத்துட்டு இப்போ 2 நூல் இருக்கும், அந்த 2 நூலுக்குள்ளேயும் உள்ளே விட்டு எடுக்கணும். அவ்வளோதான். இதை நல்லா கவனிங்க. இப்போ நார்மலாக எப்பயும் போல் ஆள்காட்டி விரலில் நம்ம சுற்றி பிடிச்சிக்கிறோம். 2 சுற்றிட்டு அடுத்து இப்போ செயினுக்குள்ளே உள்ளே விடுறோம். அடுத்து செயினுக்குள்ளே விட்டு நார்மலாக இப்படி கொண்டு நம்ம உள்ளே விட்டு எடுப்போம். இது செயினுக்குள்ளே உள்ளே விட்டு எடுத்துட்டு திருப்பி அந்த இதில் 2 வளைவு கிடைக்கும். அந்த 2 வளைவுலையும் நம்ம உள்ளே விட்டு எடுக்கணும். பாருங்கள், இந்த செயினுக்குள்ளே உள்ளே விட்டுட்டு அந்த நூலை ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். எடுத்தோடனே ஏற்கனவே ஒரு நூல் இருக்குது, 2 நூல் ஆயிரும். அதுக்கு பிறகு நம்ம நார்மலாக போட்ட ஸ்டிச்சு தான் ஒரு இதை கொண்டு பிடிச்சி இழுத்து அந்த 2 நூல்லையும் வெளியே வச்சு கொண்டு வந்துடணும். கொண்டு வரும்போது பாருங்கள், இந்த மாதிரி செயின் கொஞ்சம் மாறுதலாக ஆயிரும். அந்த முதல் லைன் அந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள், இது 2வது போட்டது. இப்போ பழையபடி பாருங்கள், அதாவது அந்த ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் நம்ம உள்ளே விட்டுக்கிட்டே வர்றோம். ஃபஸ்ட்டு எந்த செயினில் விட்டோமோ அதுக்கு அடுத்த செயினில் நம்ம பிறகு விடணும். விட்டு வெளியே எடுக்கணும், திருப்பி சுற்றணும், 2 நூலுக்குள்ளே உள்ளே விட்டு எடுக்கணும். இது டபுள் லைன் சொல்லி இந்த ஸ்டிச்சு, அதாவது செயின் ஸ்டிச்சிலே அதுக்கு அடுத்து போட வேண்டிய இது கீழே அடுத்து சில நேரம் உள்ளே விடுறதுக்கு முந்தி ஒரு சுற்றிட்டு அடுத்து உள்ளே விட்டு எடுக்கலாம். அதை அடுத்த பதிவில் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல அன்றா வர்ற எல்லா இதுலேயும் பேகு, ஹேண்ட்பேக்கு, அப்புறம் அதே மாதிரி செல்ஃபோன் பவுச்சு, இந்த மாதிரி நார்மலாக அடுத்தடுத்து போடுற ஸ்டிச்சு இந்த ஸ்டிச்சு அடிப்பகுதிக்கு வரும். அடிப்பகுதிக்கு இதுவும் போடலாம், இன்னொன்றும் போடலாம். இந்த மாதிரி 2 இது போடலாம். இப்போ இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது டபுள் லைன், 2 லைனாக வர்ற மாதிரி 2 நம்ம எடுத்து உள்ளே விடுறோம் இல்லையா, அடுத்து 3 லைனில் போடுற மாதிரியும் வரும். இப்போ நம்ம ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்துட்டோம். இப்போ இழுத்து பார்த்தோம்னா நல்லா உங்களுக்கு இதாக இருக்கணும்னா கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியணுங்கிறதுக்காக நான் லேசாக கொஞ்சம் லூஸாக போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிங்கன்னா அது நல்லா ஃபினிஷிங் இன்னும் நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து டைட் பண்ணும்போது அதே மாதிரி இப்போ வந்து அந்த ஒரு லைன் நம்ம முடிச்சுட்டு அடுத்து அதாவது 2 லைன் முடிச்சாச்சு. ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கடுத்து டபுள் செயின் ஸ்டிச்சு போட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்து பாருங்கள் அதே லைன் தான், திருப்பும்போது அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்த நம்ம எந்த இது கொண்டு வந்திருக்கோமோ அதுக்கு அடுத்து நீங்கள் உள்ளே விட்டு எப்பயும் போல் அடுத்து வெளியே எடுத்த பிறகு 2 செயினில் உள்ளே விட்டு நீங்கள் எடுக்கிறீங்க. இப்படி எடுத்து முடிச்சுட்டு அதே மாதிரி தொடர்ந்து இந்த பக்கம் ஃபுல்லாகவே நீங்கள் செயின் ஸ்டிச்சை போடணும். இப்போ இது வந்து 3வது லைன். என்ன 3வது லைனுங்கும்போது இது வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸாக வரும். இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த அடிப்பகுதி பூரா ஒரு துணி நெஞ்ச மாதிரி நெட்டுக்க மொத்தமாக ஒரு கிடைக்கும். நீங்கள் ஒரு 7, 8, 10 லைன் போட்டிங்கன்னா அகலமாக நல்லா தெரியும். இப்போ அதில் வந்து ஒரு பார்டரில் ஒரு கீழே வந்து நம்ம இதை போடுறோம் அப்படின்னா அடிப்பகுதி நமக்கு எத்தனை ஸ்டிச் வேண்டியது இருக்குது, எத்தனை இது வந்து செயினை எண்ணிக்கிடணும். அதுக்கடுத்து இந்த அகலத்துக்கு எவ்வளவு நமக்கு வேணுமோ, எத்தனை வரிசை வேணுமோ அத்தனை வரிசைக்கு நம்ம இதே ஸ்டிச் தான். இதில் எல்லாமே ஸ்டிச்சு ஒன்று தான், நம்ம லைன் மட்டும் கூட போடுறோம். திருப்பும்போது கரெக்டாக பார்த்து திருப்பணும். அப்போ தான் அந்த எண்டு வந்து ஒன்று போல் வரும் உங்களுக்கு. அந்த முடித்த உடனே அந்த லாஸ்ட் இதில் நீங்கள் போட்டு திருப்புனீங்கன்னா கரெக்டாக வந்துடும். அது கடைசியாக பாருங்கள் அது எப்படி திருப்பி முடிக்கிறதுன்னு. இப்போ வந்து 3வது வரிசை நம்ம கிட்டத்தட்ட போட்டுக்கிட்டு இருக்கோம், முடிக்க போகிறோம். இப்போ இந்த தான் வந்து நார்மலாக எல்லா இதுலேயுமே நமக்கு இது நெருக்கமாக போடணுன்னா இந்த ஸ்டிச்சை போடலாம். அதாவது ஃபுல்லாக நெருக்கமாக வேணும்னா இந்த ஸ்டிச்சு. அதுக்கு அடுத்து போட 2 இதை உள்ளே விட்டு எடுத்து அடுத்து 2 எடுக்கிற மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போ பாருங்கள் 3 லைன் நம்ம முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அடர்த்தியாக அகலமாக நல்லா தெரியுது. இதே இது 5 லைன் நம்ம போட்டோம்னா திருப்பி அந்த இதுலேருந்து டேர்ன் பண்ணி கொண்டு வரணும், இந்த இடம் வரையும் முடிக்கணும். இப்படியே நம்ம போட்டு முடிக்கணும். இன்றைக்கி இதை படிச்சுக்கிட்டோம்.